இங்க ஒரு கேங்கு உலகத்திலே பெரிய லேசர் கன்னை உருவாக்கி இருக்காங்க. அதை ஆன் பண்றதுக்கு முன்னாடி எல்லாரும் கண்ணுல கூலிங் கிளாஸ் போட்டுட்டு அந்த டிவைஸ் ஆன் பண்றாங்க. அதை ஆன் பண்ணதும் அதுக்குள்ள இருந்து ஒரு பெரிய லேசர் வெளியில வருது. அது மெதுவா நகர்ந்துகிட்டே வருது. இவங்க அந்த லேசரை அவங்க வச்ச அந்த டார்கெட் மேல ஷூட் பண்ற மாதிரி பண்றாங்க. அதுவோ அதுல ஓட்ட போட்டுட்டு நேரா போயிட்டே இருக்குது. இவங்களுக்கு அதை எப்படி ஸ்டாப் பண்றதுன்னு தெரியாம அதுல தண்ணி ஊத்தி பாக்குறாங்க. அப்பவும் அது ஸ்டாப் ஆகல. அது போற வழியில இவங்களோட கார் இருக்கதை பார்த்துட்டு அந்த காரை நகர்த்தலாம்னு பாக்குறாங்க. பட் அந்த காரோட சாவி எங்க தேடியும் கிடைக்காததால இவங்க பயந்துகிட்டே நிக்கிறாங்க. அந்த லேசரோ இவங்க காரை ஓட்ட போட்டுட்டு நேரா போயிட்டே இருக்குது. இவங்க அதை எப்படி ஸ்டாப் பண்றதுன்னு தெரியாம அது பின்னாடியே போறாங்க. அங்க ஒரு பில்டிங்குள்ள அது வரப்போகுதுன்னு பார்த்துட்டு அங்க இருக்கிற எல்லாரையுமே போக சொல்றாங்க. பட் அங்க இருக்க யாருமே இவங்களை கண்டுக்கவே இல்ல. அப்ப அந்த லேசர் உள்ள வந்ததும் எல்லாரும் அதை வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரையுமே ஓரமா இருக்க சொல்லிட்டு அந்த லேசருக்கு வழி விடுறாங்க. அப்போ ஒரு போலீஸ் அங்க வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அங்க இருக்கிறவங்கள நகர்த்துறாரு. ஒருத்தர் மட்டும் நகராம அது முன்னாடி நின்னுக்கிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. அப்ப அந்த லேசர் இவர் மேலே மோதி இவரையே எரிச்சிருது. இவங்க உருவாக்குன லேசரால தான் அவர் இறந்துட்டாருன்னு போலீஸ் இவங்களை அரெஸ்ட் பண்ண பாக்குறாரு. பட் இவங்க தப்பிச்சு அங்க இருந்து வெளியில வர்றாங்க. அப்ப ஒருத்தன் அந்த டிவைஸை மறுபடியும் எடுத்து போலீஸை பார்த்து மிரட்டிட்டு இருக்கான். அவரும் வேணான்னு சொல்லிட்டு இருக்க அப்பாவே அந்த லேசரை ஆன் பண்ணிடுறான். உடனே போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. இந்த லேசர் வந்துட்டு இருக்கும் போது அதே நேரம் இன்னொரு லேசர் எதிர்த்தாப்புல வருது. அந்த ரெண்டு லேசரும் ஒண்ணு மேல ஒண்ணு மோதி அப்படியே திரும்பி வானத்தை பார்த்து போகுது. இதை பார்த்ததும் இனி நமக்கு ஆபத்துல அந்த லேசர் மேல போயிடுச்சுன்னு சொல்றான். பட் அந்த போலீஸோ கண்டிப்பா உங்களை அரெஸ்ட் பண்ண தான் செய்வேன்னு அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுறாரு.